விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், அதாவது இப்படி இதே மாதிரி டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, வேர்டிங்ஸில் கொடுத்துருப்பாங்க. 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ரெண்டுமே ஒரே அழகாக இருக்கான்னு பார்க்கணும். இது வந்து ஒன்று மீட்டரில் இருக்குது, இன்னொன்று சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே சென்டிமீட்டராகவே மாற்றிக்கிடுவோம். இப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இப்போ 3 மீட்டர் ஈக்குவல் டு 300 சென்டிமீட்டர்னு வருமா? அப்போ 300 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துடும். ஆல்ரெடி அது எப்படி இருக்குது, 200 சென்டிமீட்டர் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுமே ஒரே அழகாக வந்துருச்சா? இனிமே இதுக்கு விகிதம் கண்டுபிடிக்கலாம். அதாவது 300:200ங்கிறத 300/200 அப்படின்னு எழுதிக்கலாம். A:B அப்படிங்கிறது A/B அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 0 0 2 0 0 கேன்சல் ஆயிரும். 3/2 அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ இதோட விகிதம் என்ன? 3 மீட்டர் மற்றும் 200 சென்டிமீட்டர் இதை உள்ள விகிதம் என்ன அப்படின்னா 3:2 அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, ஒரு ஜன்னலோட நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர். நீளம் 1 மீட்டர், அகலம் வந்து 70 சென்டிமீட்டர். அப்போ நீள அகலம் இதை வந்து இந்த மாதிரி கணக்கில் வந்து நீளத்திற்கும் அகலத்திற்கும் விகிதம்னு கேட்டிருக்காங்களா, இல்லை அகலத்திற்கும் நீளத்திற்கும் உள்ள விகிதம்னு கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத ஆப்ஷனில் பார்த்துட்டு கொஸ்டினில் பார்த்துட்டு ஆப்ஷன் மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், 1 மீட்டர் அந்த பக்கம் 70 சென்டிமீட்டர். 1 மீட்டருங்கிறது எவ்வளோ சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். அப்போது 70 சென்டிமீட்டர் ஒரே அழகாக மாற்றியாச்சு. இப்போ கேன்சல் பண்ணோம்னா ஒரு 0 கேன்சல் ஆயிரும். நூறு சென்டிமீட்டர் 70 சென்டிமீட்டர் ஒரே மாதிரி ஆக்கியாச்சு. 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 10:7. இதை வந்து நம்ம டிவைட் பண்ணி அது என்ன டேர்ம் அந்த மாதிரி என்ன எழுதுவோம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படிலாம் எழுத வேணாம். 10:7. ஓகேவா? இதுதான் அதோட விகிதம். அதே இது அகலம் நீளம்குள்ள விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது 7/10ன்னு மாற்றி எழுதணும். ஓகேங்களா? கணக்கில் வந்து நம்மளுக்கு ஆன்சரை நம்ம அப்படி ட்விஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். அடுத்து பாருங்க, 666 கிராம், இங்கே 6 கிலோகிராம். ஒரு கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். அப்போ இது 666 கிராம்ங்கிறது அப்படியே வச்சுக்கிறாங்க. 6 கிலோகிராம் அப்படிங்கிறது என்னதுன்னா 6000 கிராம் அப்படின்னு வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 166 166 166. இதை கேன்சல் பண்ணால் 166 1006 or 6000 அப்படின்னு வந்துடும். இப்போ பண்ணிங்கன்னா இப்போ இந்த வந்து 111:1000 அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? 111:1000. இதுக்கு மேலே அதை சுருக்க முடியாது, அதனால் இதை எப்படியும் முடிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரே அளவாக மாற்றணும். இப்போ 3 மீட்டர் 200 சென்டிமீட்டர், இதில் சென்டிமீட்டர் இந்த சின்ன அளவாக எல்லாத்தையும் மாற்றிக்கணும். 300 சென்டிமீட்டர் 200 சென்டிமீட்டர் அப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணி விகிதம் என்ன அப்படின்னு போடணும்.